சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவரை கத்தியால் குத்திய நபரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன். தற்போது தாக்குதலுக்குள்ளான மருத்துவரின் உடல்நிலை எவ்வாறாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? சென்னை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை கிண்டி பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இதில் புற்றுநோய் மருத்துவத்துறை மருத்துவராக பணியாற்றி வருபவர் பாலாஜி. இவருக்கு தான் தற்போது கத்தி குத்து நடத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவருக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கத்தி குற்றில் ஈடுபட்ட அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் 25 வயது இளைஞரை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் அவரது தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படாததால் வட மாநிலத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் டாக்டரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகராறில் வாக்குவாதம் முற்றவே அருகில் இருந்த கத்தியை எடுத்து ஏற்கனவே அந்த 4 நபர்களுக்குள் ஒருவர் ஒரு கத்தியை மறைத்து வைத்திருக்கிறார். அதை எடுத்து மருத்துவரை குத்தியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மருத்துவரை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேரையும் அருகில் இருந்தவர்கள் தர்மடி கொடுத்து உடனடியாக போலீஸ் காவல் கட்டுப்பாட்டிற்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த கிண்டி போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். கத்தி குத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் காவல் நிலையம் அழைத்து செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை என மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்கக்கூடிய சம்பவம் கிண்டி அரசு மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிதரன், தற்போது 4 வடமாநில இளைஞர்கள் போலீசாரால் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? தங்கள் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வடமாநிலத்திலிருந்து இங்கு கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த மருத்துவமனையில் அவர் தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் தாயாருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற இன்று காலை இந்த மருத்துவரிடம் வீண் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனையில் அவரது தாயார் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் இன்று மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை குத்தியிருக்கிறார்கள். அந்த 4 பேர் நாட்டிலிருந்து எந்த மாநிலத்திலிருந்து வந்தார்கள், எதற்காக இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தான விசாரணையை போலீசார் தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். சென்னை கிண்டி அரசு கலைஞர் மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவரை கத்தியால் குத்திய நபர்களை பிடித்து போலீசார் தீவிரமாக தற்போது விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் இன்னும் வெளிவரவில்லை. சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி. இந்த கத்தி குத்து சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர் தாய் சிகிச்சைக்காக அளித்தார்கள். அங்கு தங்களது தாய்க்கு சிகிச்சை சரியாக அளிக்கப்படவில்லை என்று கூறி இன்று அந்த இளைஞர்கள் அரசு மருத்துவமனை டாக்டரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றவே திடீரென்று ஒரு இளைஞர் அவர் வைத்திருந்த கத்தியை எடுத்து அவருடைய வயிற்று பகுதிகளில் குத்திவிட்டார். இதை கண்ட அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் டாக்டரை மீட்டு அங்கே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அந்த கத்தி குத்தியவர் மற்றும் அவருடன் வந்த இளைஞர் 4 பேரை பொதுமக்கள் பிடித்து கிண்டி போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது கிண்டி போலீசார் இது சம்பந்தமாக 4 பேரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்துகிறார்கள். இது சம்பந்தமாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை விசாரிப்பதற்காக அமைச்சர் தற்போது விரைந்து வருவதாகவும் தகவல் வெளியேறும். விவரங்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.